என்னுடைய பேர் ஏ லூர்துராஜ். நான் இந்த திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தாலுகா தாமிரபரணி நதிக்கரை கள்ளக்குறிச்சி பகுதியில் நின்று பேசி கொண்டிருக்கிறேன். இந்த நதியானது ஒரு வற்றாத ஜீவ நதி. இறைவன் நம்ம கொடுத்திருக்கிற ஒரு பெரிய அருமையான இயற்கையான சொத்து. இது 4 மாவட்ட மக்களை நீரை கொடுத்து வாழ வைத்து கொண்டிருக்கிறது. 2 மாவட்ட மக்கள் முழுவதுமாக விவசாய பயன்பாட்டிற்கு பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள். ஆனால் இந்த நீரை, இறைவன் கொடுத்த சொத்தை நான் நம்முடைய செயல்கள் நிமித்தமாக இழந்து விடுவோம் என்கிற ஒரு பயம் இருக்கிறது. ஏனென்றால் குடிக்க கொடுத்திருக்கிற அந்த நீரில் மலம் கழிப்பது, இந்த மாதிரி துணிகளெல்லாம் கொண்டு உள்ளே போடுறது, பேம்பஸ் ஸ்மோக்கொண்டு போடுறது, மதுவை குடித்து விட்டு இந்த மதுபான பாட்டில்களை இந்த கரையிலையோ நீர்லேயோ போடுறது, செருப்புகள் பாருங்கள், இதெல்லாம் குப்பை கூடத்தில் போடக்கூடிய பொருட்கள். இது நமக்கு பயன்பாடு கிடையாது. பயன்பாடு நமக்கு நீரை நாம் எடுக்கிறோம். நீருக்கு நாம் கொடுக்கக்கூடிய மரியாதை என்னென்னா குப்பையை கொண்டு நீரில் செலுத்துகிறோம். இப்படி நாம் குப்பையை நீரில் செலுத்தினோம் என்றால் அது குடிக்கக்கூடிய நீரின் தன்மை நாம் இழந்து விடுவோம். நம்ம இப்போது 79வது சுதந்திர தினத்தை விழாவை கொண்டாட இருக்கிறோம். நம் முன்னோர்கள் பாடுபட்டு இந்த அரிய சுதந்திரத்தை நமக்கு வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். இந்த அரிய சுதந்திரம் என்பது மனிதன் ஒழுக்கமாக வாழ்வதும் இறைவன் கொடுத்த அந்த இயற்கையை நேசித்து இயற்கையோடு ஒன்றித்து வாழ்வதுதான் உண்மையான வாழ்க்கை. அதை விட்டுவிட்டு நாம் குடிக்கக்கூடிய குடிநீரிலேயே மலம் கழிப்பது, திருப்பி கால்கை கழுவது, இந்த மாதிரி பேம்பஸு, பிளாஸ்டிக், இவ்வளோ பிளாஸ்டிக் பொருட்கள் இந்த ஒரு பகுதியில் மட்டும் இவ்வளவு குப்பையில் எடுக்கிறோம். அப்போ தாமிரபரணி நதியானது பூங்குளம் என்ற இடத்துல உருவாகி புன்னக்காயல் வரை 132 கிலோமீட்டர் ஓடுகிறதா சொல்லப்படுகிறது. 132 கிலோமீட்டருக்குமே 2 கரை இருக்கிறது. 2 கரைகளையுமே மக்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த இடங்களில் பூராம் இப்படியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய சிறு குழந்தைகள், நம்மளுடைய பிள்ளைகள் எதிர்காலத்துக்காக நம்ம வாழ்க்கையை தியாகம் பண்ணி அவர்களுடைய தலைமுறை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நாம் பாடுபட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் கோடி கோடியாக சொத்து சேர்த்து வைத்தாலும் இந்த இயற்கையை, இந்த தாமிரபரணியை இழந்து விட்டோம் என்றால் அந்த கோடி ரூபாய் வைத்து நான் சாப்பிட முடியாது. நீரின்றி அமையாது உலகு, வானின்றி அமையாது ஒழுக்கு என்று வள்ளுவர் என்று அருமையாக சொல்லியிருக்கிறார். இறைவன் கொடுத்த சொத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். இந்த தாமிரபரணி நதியிலிருந்து கிளை கால்வாய்கள், நதியின் கால்வாய், கோடையின் கால்வாய், பாளையம் கால்வாய், கன்னடையின் கால்வாய், இந்த கால்வாய் எல்லாம் இந்த நதியிலிருந்து கிளைகளாக புறப்பட்டு நம்மளை வாழ வைத்து கொண்டு இருக்குது. நம்ம வீட்டுக்கு முன்பாக இந்த நதியில் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு நேரத்தில் ஒரு 30 வருடத்துக்கு முன்பாக அந்த கால்வாயில் உள்ள நீரை எடுத்து நாம் சமையல் பண்ணி சாப்பிட்டோம். இப்போது அந்த கால்வாயிலே காலை கழுவுவதற்கு முகத்தை கழுவு கூட பயப்பட வேண்டியிருக்கு. ஏனென்றால் இதற்கெல்லாம் காரணம் நாம் தான். நம்மளுடைய வீட்டுக்கு வேலை தேவையில்லாத குப்பைகளை புறம் கொட்டக்கூடிய இடமாகவும், கழிவு துணிகளை போடக்கூடிய இடமாகவும், எல்லா விதமான தவறுகளையும் செய்துவிட்டு நாம் குடிக்கக்கூடிய நீரை இன்றைக்கி பார்க்க தான் முடியுது. வீட்டு பக்கத்தில் கன்னடியங்கால் ஓடிக்கொண்டு இருக்கிறது, அதை பார்க்க தான் முடியுது, அந்த நீரை பருக முடியாது. அதையெல்லாம் இழந்து விட்டோம். கால்வாயெல்லாம் இனிமேல் மீட்டெடுக்கனா ரொம்ப கஷ்டம். ஆனால் அதுக்கெல்லாம் தாய் நதியாக இருக்கக்கூடிய இந்த தாமிரபரணி நாம் இழந்து விட்டோம் என்றால் நம்முடைய தலைமுறை ஒரு டம்ளர் தண்ணி கூட கஷ்டப்படக்கூடிய காலம் கண்டிப்பாக வரும். இறைவன் கொடுத்த சொத்தை அதை நல்லபடியாக பயன்படுத்தி அதை பாதுகாத்து நாம் அதை அனுதினமாக அனுபவித்து கடந்து செல்ல வேண்டும் என்று உங்களை தாழ்மையை கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்கும் நம்மை படைத்த இறைவன் ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இது ஏதோ நாங்கள் விளம்பரத்துக்காக இந்த இதெல்லாம் பிறக்கி போட்டு ஏதோ வாட்ஸ்அப்பில் எடுத்து விட்டுட்டு இதை பார்த்துட்டு கடந்து போய் விடாதீர்கள். இதை பார்க்கிற சகோதர சகோதரிகள், நீங்கள் பண்ணக்கூடிய தவறை விட்டு திருந்த வேண்டும் என்கிற உன்னத நோக்கத்தோடு தான் இந்த மாதிரி செயல்களை உங்கள் முன்பாக செலுத்தி கொண்டிருக்கிறோம். நாங்கள் விளம்பரத்துக்காக இல்லை. இந்த மிதியடியெல்லாம் குப்பை குடங்களை போடக்கூடியது. ஆற்று குளிக்க வாரீங்கன்னா ஒரு மிதியடி வந்துடுது, அதனால 2 மிதியடி இப்படி வீசிட்டு போயிருந்தோம். இந்த மது பாட்டில்கள் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு வீட்டில் இடம் இருக்குது, அதே ஆற்றுல குடிக்கணும். குடிச்சிட்டு இந்த மது பாட்டில் தண்ணியில் போடுறதும் கரையில் போடுறதும், இதில் நம்மளுடைய சகோதர சகோதரிகள் குளிக்கும்போது அவர்களுடைய கால்களை பதம் பார்க்கும். பிளாஸ்டிக்கு, இந்த பிளாஸ்டிக்கால் நம்மளுடைய தேசமே அழிந்து கொண்டிருக்கிறது. பிளாஸ்டிக்கினுடைய பயன்பாட்டை நாம் விட்டாலுடைய பிளாஸ்டிக்கை நாம் ஒழிக்க முடியாது. இதனுடைய உற்பத்தியும் தடை பண்ண வேண்டும். பிளாஸ்டிக்கு ஆனது நம்மளை கெடுத்து கொண்டிருக்கிறது. நம்ம ஒரு என்ன சொல்ல, நான் கடைக்கு போனால் கூட பக்கத்து வீட்டில் தான் ஹோட்டல் இருக்கும். வீட்டிலேருந்து தூக்கிச்சட்டி கூட்டு போய் வாங்கிட்டு வரலாம். ஆனாலும்
10 பேருக்கு சாப்பிடணும், 10 கேரிப்பைக்கு 10 இதில் வாங்கிட்டு வந்து அவ்வளோ எங்கே போகுது? இந்த நீர்நிலைகளுக்கு போகுது, பூமிக்கு போகுது, மதுபாட்டிலாம் பூமிக்கு போகுது. இந்த மாதிரி நம்மளுடைய இறைவன் கொடுத்த சொத்தை நம்ம அழிந்து விடாதபடிக்கு தயவுசெய்து இந்த பணிகளை இந்த செயல்கள் உங்களுடைய விழிப்புணர்வுக்காக நாங்கள் கொடுக்கிறோம். நாங்கள் எந்தவித பணியாளரும் கிடையாது, எங்களுக்கு எதுவும் ஊதியமும் கிடையாது. நீரை காக்க வேண்டும் என்கிற ஒரு உன்னத நோக்குத்தான். ஏன்னா நம்மளுடைய தலைமுறை நாம் ஏதோ துணியில் கொண்டு போடுறோம், பாட்டில் போடுறோம், நம்மளை யார் கேட்கா, நம்மளை யார் பார்க்க முடியும்? பார்த்தா தான் நம்மளை பிடிப்பாங்க நினைக்கிறீங்க. ஆனால் எல்லா செயல்களையும் இந்த இயற்கையை படைத்த இறைவன் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்கும் கடவுள்கிட்ட கணக்கு கொடுக்க வேண்டும். நாம் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் நான் அறுப்போம். நம்ம தீமையை விதைத்தால் தீமையை தான் அறுப்போம். நல்ல நீரை இறைவன் கொடுத்திருக்கும் போது அந்த நல்ல நீரிலே எல்லா விதமான அசுத்தமான காரியங்களையும் பண்ணிவிட்டு எனக்கு குடிப்பதற்கு நல்ல நீர் வேணும் என்று போராடுவது எந்த வகையில் நியாயம்? தனி மனித ஒழுக்கம் தேவை. தனி மனிதன் ஒவ்வொருவருமே இந்த தவறு செய்யக்கூடிய சகோதர சகோதரிகள் இனிமேலாவது தயவு திருந்தி இந்த மாதிரி தவறு செய்யாதபடிக்கு நம் நதியை பாதுகாத்து நதியோடு ஒன்றித்து வாழ்வோம் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.